கரும்புலி மேஜர் தனுசன் வெடித்து சிதறும் வரை ஒரு எரிமலை அப்படி அமைதியாய் இருந்தான். படுகொலிகளாலும் காணாமல் போதல்களாலும் பாதிக்கப்பட்ட ரால்குழியில் பிறந்தான் மேஜர் தனுசன். அறிவுக்கு தெரிந்த வயதில் காணாமல் போன அப்பாவை தேடி அம்மாவுடன் அலைந்த நாட்கள் அதிகம். இதனால் ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்தான். இவை எல்லாவற்றிற்கும் முடிவு கட்ட வேண்டுமென்ற சிந்தனை 1995ஆம் ஆண்டு அவனை போராளியாக மாற்றியது. பொன்னம்மான் 2 பயிற்சி பாசறையில் பயிற்சிகளை நிறைவு செய்து கொண்டு படைத்துறை பள்ளியில் கல்வி நடவடிக்கையை தொடர்ந்தான். இதன்பின் சால்செண்டனி சிறப்பு படைப்பிரிவு கேர்னல் கிட்டு பீரங்கி படையணிகளில் பணியாற்றிய நாட்களில் வன்னியில் நடந்த பல சமர்களில் திறமையாகச் செயற்பட்டு பல விழுப்புண்களையும் தாங்கிக் கொண்டான். 1998ஆம் ஆண்டு கரும்புலி அணியில் சேர்வதற்கான வேண்டுகை ஏற்கப்பட்டு இதற்காக நடந்த தேர்வு பயிற்சியில் வெற்றி பெற்று கரும்புலியாக மாறிக்கொண்டான். இதன்பின் கரும்புலி அணிக்காக நடைபெற்ற சகல பயிற்சிகளையும் நிறைவு செய்து தாக்குதலை எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆனையிரவு வெற்றி கொள்ளப்படுவதற்கான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனையிரவு தளம் புலிகளால் முற்றுகையிடப்பட்டு பல வழிகளிலும் பல முனைகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் படையிலிருந்து முற்றுகையிடப்பட்ட படையினருக்கு ஆதரவான சூடுகளை வழங்கிக் கொண்டிருந்தன படையினரின் ஆட்லரிகள். இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டுமென்ற தலைவரின் திட்டம் தனுசன் உள்ளடங்கிய அணியிடம் விடப்படுகின்றது. இதற்கான பயிற்சிகளை நிறைவு செய்து 26/3/2000 அன்று குடாரப்பு தரையிறக்கத்தை புலிகள் படையணிகள் மேற்கொண்டிருந்த வேளை அவர்களுக்கு ஆதரவாகவும் திசை திருப்பல் தாக்குதலாகவும் இரவு 11:32 மணிக்கு பளை ஆட்லரி தளம் கைப்பற்றி அளிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் வெற்றிகரமாக செயற்பட்டு கரும்புலி மேஜர் தனுசன் தனது உயிரை இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்துக் கொண்டான்.